ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜி அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க பாஸ் ஆன விஷயத்த சொன்னதுமே ஒட்டுமொத்த ஃபேமிலியை பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சக்திவேலுக்கு இதில் சுத்தமாக சந்தோஷமே கிடையாது. ஸோ எங்கள் ராஜி கூட அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ பாசமாக பேசிக்கிட்டு இருக்கிறது எங்கள் சக்திவேலுக்கு வெறுப்பாக இருக்குது. இலை குமார் பாத்தியாடா எப்படி கொஞ்சம் கொலை வைக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்கே அவமானத்தை தேடி கொடுத்த அந்த ஓடுகாலி ராஜி கூட இப்போ எல்லாருமே சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் மட்டும் தப்பு பண்ணலையாடா, உன்னை மட்டுமா சேர்ந்து ஒட்டுமொத்த குடும்பமே வெறுக்குதேடா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் ஆகலைன்ற கவலை கொஞ்சம் கூட இந்த வீட்டில் யாருக்காவது இருக்கா? எப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்தியா? இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு பெரிய ஓடுகாலி ஓடி போனாலே அவளும் குடும்பத்தோடு செட்டில் ஆகி வந்து இங்கே உட்காந்துக்க போகிறாங்க. நல்லா 5-3 அடுக்கா நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவங்களுக்கு நல்லா செய்ய போகிறாங்க. கடைசியில் நீயும் நானும் எதுவுமே இல்லாமல் நடுத்தெருவில் நிற்க வேண்டிய நிலமை கண்டிப்பாக வந்துடும்டா. இங்கே பாரு குமார், அதுக்கு மட்டும் நம்ம விடவே கூடாது. சீக்கிரமாக உனக்கு கல்யாணத்தை முடிக்கணும்டா. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நம்ம இந்த வீட்டில் நமக்குன்னு வாங்கிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அண்ணங்கிட்ட ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு விஷயமா பேசி ஒவ்வொரு பொருளாக நமக்கானதாக மாற்றிக்கணும். அதுக்கு நமக்கு டைம் எல்லாம் கொஞ்சம் தாண்டா இருக்குது. அதுக்குள்ளவே நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுக்கணும். அண்ணன் மட்டும் கொஞ்சம் உஷாராயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒத்த பைசா கூட கொடுக்காது. முதல்ல உனக்கு கல்யாணம் நடக்கணும். உன் கல்யாணத்தை சாக்கா வச்சே அண்ணங்கிட்ட எக்கச்சக்கமான பணத்தை பிடுங்குறேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து எங்கள் குமார்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்கப்பா, ஏதோ ஒன்று பண்ணுங்க நீங்கள், ஆனால் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்கப்பா. ஊரில் நான் தலை நிமிர்ந்து நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்ட நான் கெத்தாக காட்டிக்கிட்டோம். முக்கியமாக அந்த அரசிக்கிட்ட எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் கேலி கிண்டல் செஞ்சாங்க. அவங்க முன்னாடி நான் மயில் அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். அவங்க முகத்தில் எல்லார் முகத்துலையுமே கரிய பூசணும்ப்பா அப்படி சொல்லிட்டு குமார் வந்து சொல்கிறாங்க. ஸோ சக்தியில் இருந்துட்டு நீ கவலையே படாத குமார், நான் அந்த பொண்ணு வீட்டில் பேசியிருக்கேன். பொண்ணோட அப்பா அம்மாலாம் ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்று, பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியாது. பொண்ணுக்கிட்ட பேசிட்டு எல்லாம் நல்ல முடிவாக தான் சொல்லுவாங்க. எண்ணி 5 நாளில் உன் கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறேன்டா. ஒரு 10 நாளே என்னமோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடி மாதம் வந்துடும்டா. ஆடி மாதத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு முன்னாடியும் உன் கல்யாணத்தை நான் சீரும் சிறப்பமாக செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சக்தியில் வந்து குமாருக்கு சொல்கிறாங்க. ஸோ குமார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம குமார் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாகவே அவங்க அரசியை லவ் பண்ணவும் கிடையாது, லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காங்களே தவிர மற்றபடி ஒவ்வொரு டைமும் நான் உண்மையாக நேசிக்கிறேன், என்னை நம்புங்க, எனக்கு அரசிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு இப்படி எத்தனையோ டைமுக்கு கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் நம்மளே ஒரு நிமிஷம் நினச்சிருப்போம் அரசியை உயிருக்குறா நேசிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில நேரத்தில் அவங்களோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது. ஸோ எப்போவுமே குமார் வந்து திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ரத்தத்திலே ஊறுனது தப்பு செய்கிறது அப்படின்றது. ஸோ அதனால் அவங்களோட கேரக்டரை மாற்றவே முடியாது. 5 வளையாதது 50 வளையவே வளையாதுன்ற மாதிரி தான், பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குமாரோட கேரக்டருமே. ஸோ அவங்க கெட்டவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அவங்களே மாற்றிக்கணும்னு நினச்சாலுமே இதுக்கப்புறம் முடியாது. ஏன்னா அவங்க உடம்புல நல்லா ஊறி போயிடுச்சு. தப்பு பண்ணணும், ஏமாற்றணும், ஃப்ராடு பண்ணணும், பொறுக்கித்தனம் பண்ணணுன்றது தான் நம்ம குமாரோட கேரக்டரு. ஸோ குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுடரோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ, ஸோ பாக்கியம் வந்து பணத்துக்காகவும் வசதியான வீடு அப்படின்றதுக்காகவும் பையன் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்காமல் கூட சக்திவேல் கிட்ட நாங்கள் பொண்ணு கொடுக்குறோம், எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ வரைக்குமே நம்ம சுடருக்கும் சரி மயிலுக்கும் சரி 2 பேருக்குமே தெரியல. ஸோ கண்டிப்பாக மயில் இந்த விஷயத்த கேள்விப்பட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க, என்ன முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மயில் வந்து சுடரோட வாழ்க்கையை பற்றி நிறையவே யோசிப்பாங்க. ஏன்னா மயில் அவங்க வாழ்க்கையில் நிறைய அனுபவம் பட்டிருக்காங்க. ஸோ தன்னோட அப்பா அம்மாவால் வாழ்க்கை கெட்ட விஷயம், அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு வாக்கப்பட்டு போன இடத்துல போய் சொல்லி அதனால் எவ்வளோ விளைவுகளை நம்ம மயில் வந்து சந்திச்சாங்க அப்படின்றது எல்லாமே இங்கே மயிலுக்கு ஒரு பாடமாக தான் இருக்குது. ஸோ அவங்க வாழ்க்கை மாதிரியே சுடரோட வாழ்க்கை ஆயிடக்கூடாது அதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் அவங்க நினச்சிருக்காங்க. அதே சமயம் சுடர்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க, அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டு மட்டும் நீ கல்யாணம் பண்ணிடாத, முக்கியமாக பொய் மட்டும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ குமார் கூட சுடருக்கு கல்யாணம் நடக்குமான்றது டவுட்டு தான். ஏன்னா மயிலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ மயில் வந்து வீட்டில் சொன்னாலுமே எங்கள் பாக்கியம் வந்து தாம்தும்னு குதிப்பாங்க, இல்லை நாங்கள் தான் கொடுப்போன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடக்கும், என்ன நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக
குமார் கூட நம்ம சுடருக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ இப்போது எங்கள் சக்திவேலும் குமாரும் இங்கே பாக்கியத்தோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே போனதுமே இங்கே பாக்கியம் இருந்துட்டு வாங்க வாங்க மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக இப்போது பாக்கியம் வந்து குமார்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு அதாவது உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல விருப்பம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது விஷயமா உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுனீங்களா? உங்கள் பொண்ணுக்கிட்ட என்ன விருப்பம் அப்படின்றத கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் இருந்துட்டு என்னங்க ஐயா, நாங்கள் எதுக்காக அவகிட்டலாம் கேட்டுக்கிட்டு, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அவள் கண்டிப்பாக கேட்பா. நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு அவள் தயாராக தான் இருக்கா. அப்படி இருக்கிறப்போ அவகிட்டலாம் எதுக்காக பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, இல்லைம்மா, எதுக்கும் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுக்கோங்க. ஒரு கல்யாணன்றப்போ அந்த பொண்ணுக்கு தெரியாமல் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு பேசிட்டு எது ஒன்றும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கய்யா, நாங்கள் தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ல. ஆமாம் இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, ஆடி மாதம் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலான்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு ஒரு நல்ல முடிவை சொன்னீங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமாக நிச்சய ஏற்பாடு, அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடு இது எல்லாமே செஞ்சிடலாம், தடபுடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கய்யா, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்களா? உங்கள் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அவங்களோட சம்மதத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்க கிடையாது. ஸோ அவங்களுக்கு யாருக்குமே அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எனக்கு முக்கியம் வந்து குமாரோட விருப்பம். ஸோ குமாருக்குமே உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பரிபூர்ண சம்மதம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களெல்லாம் நான் கேட்டு அவங்க சம்மதிக்கணுன்றது எந்த அவசியமும் கிடையாது. இப்படி தான் கல்யாணம் நாங்கள் செய்ய போகிறோன்ற விஷயத்த வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட காலில் போய் விழணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். நாளைக்கே ஒரு நல்ல நாள் வருது. ஸோ நாளைக்கே நம்ம நிச்சயம் பண்ணிக்கலாம். நாளை மறுநாள் வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க ஐயா, ஐயா எங்ககிட்ட இப்போதைக்கு சுடருக்கு ₹1 கூட செலவு பண்ண முடியாது. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, கல்யாண செலவு மற்ற எல்லா செலவும் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுக்கு ஒரு 150 பவுன் போட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் நம்ம பாக்கியத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வானத்தில் பறக்கிறாங்க. 150 பவுனா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம பாக்கியத்துக்கிட்ட ஒரு 5-6 பவுன் இருந்தாவே அதிகம், அதே பெருசு தான். ஸோ சுடருக்கு இம்புட்டு பவுன் நகையை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்களா? சுடர் ரொம்ப கொடுத்து வச்சுவ. அவள் தலையில் நல்ல எழுத்தாக தான் கடவுள் எழுதியிருக்காரு. அவள் மகராசியாக வாழணும், வசதியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் நினைக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. ஸோ அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வசதியாக வாழணும்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஆனால் சுடரோட சம்மதத்துக்கு, அதாவது சம்மதம் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. சுடரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கல. பணம் இல்லைனாலும் சுடரோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணுன்றத இல்லை எதையுமே நம்ம பாக்கியம் வந்து நினைக்க கிடையாது. வசதி இருக்கா, பணம் இருக்கா, அது மட்டும் போதும். மாப்பிள்ளை நல்ல குணமா, இல்லை நல்லவரா, பிள்ளைய நல்லா பார்த்துப்பாரா அப்படின்னலாம் யோசிக்கல நம்ம பாக்கியம். ஒன்றே ஒன்று, பணம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போது இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சரிங்கய்யா, நீங்கள் நிச்சயத்தை நீங்கள் நாளைக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் இங்கே நம்ம சுடரும் மயிலும் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து பார்த்ததுமே குமாரும் சக்திவேலும் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இங்கே நம்ம மயில் பதறி போகிறாங்க. என்ன இவங்க எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? அதுவும் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் நமக்கும் பேச வேண்டியது எதுவுமே இல்லையே, அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே பாக்கியம் இருந்துட்டு, மயிலு வா மயிலு, என்ன அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க, வா சுடரு வாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே குமார் சுடர் முகத்தை பார்க்குறாங்க. அப்பாடி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையா கொழு கொழுன்னு அழகாக தானே இருக்கா அப்படி சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து அப்படியே கண்ணிலே பார்த்து ஒரு மாதிரி வர்ணிக்கிறாங்க. அது தப்பான பார்வையில் பார்க்குறாங்க. ஸோ சுடர் வந்து குமாரை பார்க்குறாங்க. என்ன இவன் இப்படி பார்க்குறான், சி பொண்ணுங்களை பார்க்காத மாதிரி பார்க்குறானே அப்படி சொல்லிட்டு நம்ம சுடருக்கே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம குமார் வந்து சுடரை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சுடருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உடனேங்க நம்ம சக்திவேல் இருந்துட்டு, என்னம்மா மயில் நல்லா இருக்கியாம்மா அப்படி சொல்லிட்டு, நல்லா இருக்கேங்க. என்ன திருதுப்புன்னு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. என்னம்மா உனக்கு எந்த விஷயமும் தெரியாதா? இது விஷயமா உங்ககிட்டலாம் பேசியிருப்பாங்கன்னு தான் நினச்சேன். அது ஒன்றும் இல்லைம்மா, குமாருக்கு பொண்ணு கேட்டு தான் வந்திருக்கோம். உங்கள் அம்மாவுமே ஓகே சொல்லிட்டாங்க. நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு நிச்சயம் பண்ணி நான் அதுக்கு மறுநாள் கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம மயில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க? யாருக்கு கல்யாணம் அப்படி சொல்லிட்டு. யாருக்குமா கல்யாணம் பண்ணுவாங்க? என் பிள்ளை
குமாருக்கும் முத்து சுடருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட சுடர் பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. அக்கா என்னக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அமைதியார் சுடர் எனக்குமே என்னன்னு ஒன்றும் புரியல, நான் தெளிவாக என்னன்னு கேட்குறேன். அம்மா என்னம்மா நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சும்மா ரெடி எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம், அவங்க இங்கேருந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்க எல்லாருமே இங்கே இருக்கட்டும், இங்கே என்ன நடக்குது என்னன்னே உனக்கு ஒன்றுமே புரியல, ஒழுங்கா என்ன நடக்குது சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மயில் கத்துறதை பார்த்தா எங்கள் சக்திவேலுக்கு பதட்டமாயிடுது. எங்க தன்னோட பையனுக்கு பொண்ணு கொடுக்காம போயிடுவாங்களோன்ற ஒரு பயம். உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு பொறுமையாக பேசி இந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் மயில் ஏம்மா எதுக்காகம்மா இப்படி சத்தம் போடுற, கொஞ்சம் பொறுமையாக இருமா, சுடருக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்குமா, நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, எங்கள் வீட்டுக்கு சுடர் மருமகளாக வந்தா அப்படின்னா கண்டிப்பாக சகல மரியாதையும் இருக்குது, மரியாதை அதுக்கப்புறம் அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கான வசதின்னு பணம் சொத்து பங்களான்னு இது எல்லாமே இருக்குது. அவள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் ஒரு மகாராணி மாதிரி வாழலாமா, உன்ன மாதிரியெல்லாம் உன் வாழ்க்கை கெட்டு கிடக்கிற மாதிரியெல்லாம் அவளோட வாழ்க்கை ஒரு நாளும் அப்படி ஆகவே ஆகாது, அவள் புருஷன் கூட சேர்ந்து அவள் சந்தோஷமாக இருப்பா, எல்லாத்துக்குமே நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மயில் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. போது நிறுத்துங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, நீங்கள் எந்த ஒரு கேரண்டியும் எனக்கு கொடுக்க வேண்டாம், இங்கே பாருங்கள் உங்கள் பையன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ராஜியையும் மீனாவையும் கடத்தி கொண்டு போய் வச்சுருந்தவன் தானே, அது மட்டும் இல்லாமல் அரசியோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சவன் தானே, இப்படி எக்கச்சக்கமான திருட்டு வேலையை கொடூரமான வேலையெல்லாம் அவன் செஞ்சுருக்கான், இப்படிப்பட்டவனுக்கு என் தங்கச்சியை நான் எப்படி கொடுப்பேன், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படி சொல்லிட்டு உடனே எங்கள் சக்திவேல் இருந்துட்டு அப்படி திருட்டு முழிக்கிறாங்க. எங்கள் குமாருக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சுடரை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ சுடரை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எப்படியாவது சுடரை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மயில் இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இங்கே சக்திவேலும் சரி நம்ம குமாரும் சரி யோசிக்க கூட இல்லை. ஏன்னா பணம் இருக்கே அப்படின்றதுனால கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க யோசித்தாங்க. ஆனால் நம்ம மயில் குமார் பற்றின கேரக்டர் விஷயம், அதாவது அவங்கள பற்றின விஷயமெல்லாம் பேசுவாங்க அப்படின்னலாம் நம்ம குமாரும் சரி சக்திவேலும் சரி யோசிக்க கூட இல்லை. இவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி தகச்சு போய் நிற்கிறாங்க. உடனே பாக்கி இருந்துட்டு அடியே மயில் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது உனக்கு பிடிக்கலையாடி, உன் வாழ்க்கை தான் இப்படி கெட்டு போய் குடிச்சவராக இருக்குது, உன் வாழ்க்கை மாதிரி அவளோட வாழ்க்கையும் இப்படி இது கெடுத்து விடணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் கேட்குறாங்க. ஸோ மயிலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா உனக்கெல்லாம் இப்படி பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா, நீ எல்லாம் ஒரு அம்மாவாம்மா, சுடரு நீ பெத்த பிள்ளை, நீ 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளை, பெற்றதோடு மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்பட்டு அவளை வளர்த்துருக்க, எம்புட்டெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்ப, அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ஒரு நல்ல அவளுக்கு புருஷனாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கவே இல்லையாம்மா, இம்புட்டு தூரம் வளர்த்து செஞ்சு கஷ்டப்பட்டு கடைசியில் புதக்குழியில் தள்ள பார்க்குறியம்மா, கொஞ்சமாவது யோசிமா, இந்த குமார் நல்லவன் கிடையாது, அவனை பற்றின ஒட்டுமொத்த டீட்டெயிலுமே எனக்கு தெரியும், ஏன்னா நான் அங்கே இருந்திருக்கேன், இங்கே பாருமா தயவு செஞ்சு சுடரை இந்த குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து சுடரோட வாழ்க்கையை அழிச்சிடாதம்மா, உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் நம்ம மயில் கெஞ்சுறாங்க. இங்கே பாக்கியத்துக்கு அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. மயிலே இதெல்லாம் உனக்கு எதுவும் புரியாதுடி, இங்கே பாரு சுடர் விஷயத்தில் நீ முடிவெடுக்கவே கூடாது, சுடரு நான் உன்னை பெத்தவடி, நான் தான் உன் வாழ்க்கை விஷயத்தில் முடிவெடுப்பேன், நான் வாக்கு கொடுத்துட்றேன்டி, உன்னை குமாருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, இந்த தம்பிக்கு என்னடி குறைச்சல், பணம் இல்லையா, அழகு இல்லையா, அறிவு இல்லையா, எல்லாமே அம்புட்டும் இருக்குது, அப்படி இருக்கிறப்போ எதுக்காக குத்தம் குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மனுஷங்கன்னா 4 தப்பு செய்ய தான் செய்வாங்க, ஏன் நம்ம கூட தான் ஏதோ சூழ்நிலை காரணமாக ஒரு 2-3 பொய்யை சொன்னோம், அதுக்காக அந்த ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து உன் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாங்க, ஆனால் அதே மாதிரி நம்மளும் பண்ண முடியுமாடி, இங்கே பாரு குமார் மாப்பிள்ளை ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அரசியை கடத்திட்டு போனாங்க, என்னமோ ஒரு பகை வெறுப்பு அதனால் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, மற்றபடி குமார் தம்பி ரொம்ப ரொம்ப நல்லவர், இங்கே பாரு சுடர் இந்த வாழ்க்கையை நீ தட்டி கழிச்சிடாத அப்படி சொல்லிட்டு சொல்லவும் மயில் இருந்துட்டு அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, உன்னை மாதிரி ஒரு அம்மாவை இந்த உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, எல்லா அம்மா அப்பாவும் தன்னோட பிள்ளைங்க நல்லபடியாக வாழணும், நல்லா இருக்கணும், பணங்காசு இல்லைனா கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவள் புருஷனோட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க, ஆனால் நீ அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக இருக்கேம்மா,
தயவு செஞ்சு சுடரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத, உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது கேட்குறாங்க. ஆனால் பாக்கியம் வந்து எடுத்த முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ உறுதியாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம மயில் பேசுகிறது எதுவுமே அவங்க காதுக்கு விழுகலை. உடனேங்க சுடர் இருந்துட்டு பாக்கியம் கிட்ட, அம்மா அக்கா சொல்கிறது தான் சரி, அக்காவோட வாழ்க்கை கிடைத்ததெல்லாம் பத்தலையா, என்னுடைய வாழ்க்கையும் அழிக்கிறதுக்கு பார்க்குறியாம்மா, ஏம்மா இப்படி உன் மனசில் இப்படி ஒரு எண்ணம், ஏம்மா நீ இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. இங்கே பாருடி, உனக்கு எதுவும் தெரியாது, நீ சும்மா இரு. வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு அப்புறம் பணம் இல்லைன்னா எம்புட்டெல்லாம் கஷ்டப்படணுன்றத என்னை பார்த்து கற்றுக்கணும்டி. நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஒன்றுத்துக்கும் உதவாத உன் அப்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பட்ட வேதனை அதிகம். அந்த வேதனையெல்லாம் நீங்கள் படக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன். அப்படி தான் இந்த மயிலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என்ன பண்ணுறது, அந்த குடும்பத்து ஆளுங்க சரியில்லை, அதனால தான் மயிலே இன்னைக்கு இப்படி இருக்கா. இங்கே பாருடி, என் மயிலோட வாழ்க்கை தான் இப்படி ஆகிப்போச்சு, உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு சுடர், நீ அந்த வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே மயில் வந்து சக்திவேல் கிட்ட வந்து கையை நீட்டி முகத்துக்கு நேராக நீட்டுறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பையனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது, ஒழுங்காக இடத்த காலி பண்ணுங்க, அம்படு தான் உங்களுக்கு மரியாதை அப்படி சொல்லிட்டு மயில் சொல்லவும் சக்திவேலுக்கு ஒரே ஷேம், அவமானமாக இருக்குது. உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா, வயசு வித்தியாசம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு அப்படி சொல்லிட்டு. என்னங்க உங்களுக்கெல்லாம் மரியாதை, உங்கள் பையனை நீங்கள் ஒழுங்காக வளர்த்து வச்சுருக்கணும். அப்படி ஒழுங்காக வளர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு இந்த ஊரே க்யூவில் நின்று இருக்கும். அம்புட்டு சொத்து சோகம் வச்சுருக்கீங்களே, அம்புட்டு பெரிய வீடை வச்சுருக்கீங்களே, உங்கள் பையனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யார் முன் வராங்க? தேடி தேடி அழிஞ்சாலும் எவனும் உங்கள் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தானே ஏன் தங்கச்சி பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பையனை மாதிரி ஒரு கேடுகெட்ட ஆளுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஒழுங்காக இங்கேருந்து இடத்த காலி பண்ணுறீங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு. உடனே எங்கள் பாக்கியத்துக்கு கோவம் வருது. நீங்கள் மயிலை பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. உடனே மயிலுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே ஒரு மாதிரியாக டயர்டாக கீழே உட்காந்துடுறாங்க. சுடர் இருந்துட்டு, அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அக்காவை எதுக்கு அடித்த, அக்கா வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அக்கா மாசமாக இருக்கான்னு கூட யோசிக்காமல் இப்படி பல்லார்னு அறையிறியே. இங்கே பாருடி, இம்புட்டு நேரமா அமைதியாருன்னு சொல்லி என் வாய் வலிக்குது, அதான் ஒரு அறை விட்டேன், போய் உட்கார்ந்து இரு. அவளுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், நான் எல்லாத்துக்கும் தயாராக தாண்டி இருக்கேன். இங்கே பாரு, நான் சொன்னது தான், நீ இந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்கள் சக்திவேலையா, நீங்கள் இதை நினச்சாலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. ஏதோ கூறுகிட்டத்தனமாக என் மயில் என்னென்னமோ பேசிட்டா, அதை எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு என் பொண்ணை மருமகளாக அனுப்புறதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம். நாளைக்கு நீங்கள் நிச்சய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள். பொண்ணை கூட்டிகிட்டு வந்து மாப்பிள்ளை பக்கத்தில் உட்கார வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சக்திவேலுமே கொஞ்சம் கூட அதாவது கூச்ச நாச்சுமே இல்லாமல், சரிங்கம்மா நீங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுங்க, எல்லா ஏற்பாடும் நானும் பண்ணிடுறேன், நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என் பையன் பக்கத்தில் நிற்க வச்சா மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ யாரோ குமாரை கூட்டிக்கிட்டு. உடனே இங்கே மயில் இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருமா, எப்படி நீ இந்த கல்யாணத்தை நடத்திடுறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரடி மயில், நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா அடுத்த நிமிஷமே என் உயிர் இருக்காது, நானும் அப்பனும் தூக்கு போட்டுக்கிட்டு நாண்டுக்கிட்டு செத்துருவோண்டி. இங்கே பாரு, நாளைக்கு சுடருக்கும் அந்த குமார் தம்பிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க தான் போகுது, அதை நிறுத்தணும் தடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் யாராவது ஏதாவது பண்ணிங்க, கண்டிப்பாக நானும் அப்பாவும் உயிரோடவே இருக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு பாக்கியம் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்கா என்னக்கா, ஏன்க்கா அம்மா இப்படி இருக்குது, உன் வாழ்க்கை தான் இப்போது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் கூட என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களே. இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்ததுக்கு நம்ம போன ஜென்மத்தில் என்ன தான் பாவம் பண்ணமோ, இப்படிப்பட்டவங்க நமக்கு அப்பா அம்மாவா அமைஞ்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு சுடரும் நம்ம மயிலும் ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் பாக்கியம் வந்து இந்த நிச்சயம் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா செத்து போயிடுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ நடந்தால் நம்ம சுடரோட வாழ்க்கை நல்லா இருக்காதே, அவள் காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம மயில். ஸோ மயில் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றதே அவங்களுக்கே குழப்பமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இன்னொரு சைடு இங்கே சக்திவேலும் குமாரும் இப்போ டீ கடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. டீ குடிச்சிக்கிட்டே, அப்பா எனக்கு இப்போ தான்ப்பா கொஞ்சம் மைண்டே ரிலாக்ஸாக இருக்குது. டீ குடிச்சதுக்கப்புறம் தலை ப்ரெஷராக ஆயிடுச்சுப்பா. மண்டை வெடிச்சு மூளையெல்லாம் வெளியே செதற மாதிரி ஆயிடுச்சு அந்த மயில் பேசுனது. என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு. இந்த ஊரில் எவனும் எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு முன் வரல. எல்லாமே இந்த அரசியால் தான். இந்த அரசி குடும்பத்துக்கு முன்னாடி, இந்த அரசி முன்னாடி கல்யாணம் பண்ணி காட்டிடணும். அவங்க முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவங்க முகத்தில் கரிய பூசணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இந்த மயில் இதுக்கு முட்டுக்கட்டையாக நிற்குவாள்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குப்பா. எனக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதாப்பா? சுடரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடா? அரசியை தான் பிடிச்சிருக்கு, அரசி தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ சுடரை பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் பிரச்சனை நடக்குது. இப்போது சுடர் எனக்கு பிடிச்சிருக்குன்ற. உன்ன மாதிரி ஒரு மானம் கெட்டவனா நான் எங்கேயுமே பார்த்ததில்லடா. நீ இப்படி கேடு கெட்டவனாக இருக்கிறதுனால தான் எவனும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த மயில் மட்டும் ஓகே சொல்லியிருந்தானா நம்ம கல்யாணத்தை சட்டுப்புட்டுன்னு நடத்திடலாம். என்ன பிரச்சனை பண்ண காத்திருக்காலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே குமார் இருந்துட்டு, அப்பா அதான் மயிலோட அம்மா சொன்னாங்கல்ல, கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும், அதுக்கான ஏற்பாடை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்பா நீங்கள் நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடை பண்ணுங்கப்பா, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா, எப்படியோ உனக்கும் அந்த சுடர் பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்து நீயும் சந்தோஷமாக இருந்த அப்படின்னா அதுவே எனக்கு போதும். அப்போ தான்டா நம்ம எதிரிங்க முன்னாடியெல்லாம் நம்ம கெத்தாக தலை நிமிர்ந்து நடக்க முடியும். சீக்கிரமாகவே உனக்கு கல்யாணத்தை முடிச்சு காட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எனக்கு சுடர் கூட இப்போவே ஒன்று சேர்ந்து வாழணும் போல இருக்குப்பா. சிச்சி இந்த எரும மாடு வளர்ந்துருக்கே தவிர கொஞ்சம் கூட புத்தி அறிவே வளரல உனக்கு. இங்கே பாருடா, மூளையை நல்லா வளர்க்க கற்றுக்கோ. மூளை இல்லாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காத. என்னடா அதுக்குள்ளே உனக்கு அவ்வளோ பாசம் வந்துருச்சோ, அவ்வளோ லவ் வந்துருச்சோ? இங்கே பாரு, கம்முன்னு வந்துடு. அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும்னு எனக்கே தெரியாது. வாயில் நல்லா கெட்ட கெட்ட வார்த்தையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ஏன் பார்த்துட்றீங்க? எனக்கும் வயசு அதிகமாகிக்கிட்டே போகுது. நேரம் எனக்கு 4-5 குழந்தைங்க இருந்திருக்கணும். அந்த வயசில் தான் நான் இப்போ இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இந்த சின்ன சின்ன ஆசைகள்லாம் வராமையாக இருக்கும்ப்பா. டேய் வாயை மூடுறா. எவனாவது கேட்டு தொலைக்க போகிறான். அசிங்கமாக இருக்குடா உன் கூட எனக்கு. எப்படியாவது உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அப்போ தானே எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம மீனாவோட நினப்பு வருது. ஸோ மீனாவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. மீனா உன்னை இப்போவே நேரில் பார்த்து பேசணும் போல் இருக்குது, தயவு செஞ்சு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மெசேஜ் பார்த்துட்டு சரிக்கா ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம மீனா வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. கோமதி மீனாவுக்கு உடம்பு முடியல அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருக்கா, என்ன சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வராங்க. எங்கே மீனா ரெடி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. தனியாகவா போகிற? ஆமாம் அத்தை, தனியெல்லாம் போகாத மீனா, உனக்கு உடம்பு முடியல, ஏதாவது ஒன்று போகிற வழியிலலாம் என்ன பண்ண முடியும், நானும் உன் கூட வரேன் அத்தை. உங்களுக்கு வீட்டில் எம்புட்டு வேலை இருக்குது, அது எல்லாத்தையும் பாருங்க அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா, எம்புட்டு வேலை வேணாலும் கிடக்கட்டும், நான் உன் கூட வரேன் சரியா, உன்னை என்னால் தனியாலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை இப்படி எனக்கு ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அத்தை. போன ஜென்மத்தில் நான் ஏதோ நல்லது செஞ்சுருக்கேன் போல், அதான் இவ்வளோ அழகான ஒரு நல்ல மனசுடைய மாமியார் எனக்கு கிடச்சிருக்காங்க. போதுண்டி புகழ்ந்தது எல்லாமே. இதோ நான் ஒரே ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி கிளம்பி வராங்க. ஸோ இவங்க 2 பேருமே கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போனால் மீனா அதாவது மயில் இருக்காங்க. ஸோ மயிலை பார்த்துட்டு நம்ம கோமதியை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மயில் வந்திருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா அத்தை, மயில் அக்கா தான் என்னை இங்கே வரவே சொன்னாங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி சொல்லவே இல்லை, சரி வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கேம்மா. ஆமாம், ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கும் சுடருக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை பற்றி கேட்குறாங்க. உடனே எங்கள் மயில் இருந்துட்டு, அது விஷயமாக தான் மீனா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு மீனாவை வர சொன்னத்தை. எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குத்த. என் அம்மா சுடருக்கு அந்த குமாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உறுதியாக இருக்காங்க. நான் என்ன சொல்லியுமே எம்பிட்டு தடுத்துமே என்னால் தடுக்க முடியல. இந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு என் அம்மா சொல்கிறாங்க அத்தை. எனக்கு சுத்தமாக இதில் விருப்பமே இல்லை அத்தை. அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுடர் தான் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும். பணம் இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அம்மா அந்த குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நாளைக்கே நிச்சயம் நடக்க போகுதான், நாளை மறுநாள் கல்யாணமா. எனக்கு என்ன பண்ணி இதை நிப்பாட்டுறதுனே எனக்கு தெரியல. பாவம் சுடருக்குமே இதில் துளி கூட விருப்பமே இல்லை அத்தை. மீனா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாங்க. ஸோ நம்ம
மீனாவுக்கும் கோமதிக்குமே இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. உடனே இங்கே மீனா இருந்துட்டு, "அக்கா கவலைப்படாதீங்க அக்கா, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். கண்டிப்பாக அந்த கடவுள் எது நமக்கு நல்லதோ அதை மட்டும் தான் கொடுப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடித்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.